Hi everyone, 11th standard chemistry की 2 mark, 3 mark, 5 mark important questions கோட்டையிலே की பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் போட்டேன், மேக்ஸுக்கு 5 மார்க்கெல்லாம் போட்டேன். ஸோ பயாலஜிக்கு அடுத்து போடுறேன், மேக்ஸுக்கும் போட்டுறேன். அதனால் பயப்படாதீங்க. இந்த இம்பார்ட்டன் மட்டும் படித்தா 70க்கு 70 அடிக்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக அடிக்கலாம். 70க்கு 70 கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க 70க்கு அடிக்கலாம். ஏன்னா புக்கின் 1 மார்க் கொஞ்சம் 2-3 கேட்பாங்க, அது ஒன்று. ஸோ 65 அபோவ் அடிக்கலாம், கன்ஃபார்மாக 65 அடிக்கலாம். 70க்கு சொல்கிறேன், கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் அனைத்துமே எழுதலாம். அந்த கம்பல்சரி மட்டும் என்ன வேணாலும் கேட்கலாம், சரியா? வேறு எதுவும் கிடையாது. 1 மார்க்கில் 2 ட்விஸ்ட் பண்ணலாம், அப்படி போனாலுமே 65 மார்க் எடுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1ல் இதெல்லாம் இருக்குது. ஸோ புக் பேக்கு 2 மார்க்ஸ் தான். ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். 42, 43 5 மார்க், ரவுண்ட் பண்ணால் 5 மார்க். அப்புறம் 1.5.1 இந்த கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம். 3 சம் இருக்கும். ஃபஸ்ட் 2 சம் பார்த்தா போதும். அந்த டப்பாவில் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் 5 மார்க்கு பார்த்துட்டு, லிமிட்டிங் ரீஜியன்ட் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள். கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பரை கணக்கிடுறத கேட்பாங்க. ஸோ இது ஒரு 5 மார்க். சார் 2 மார்க்கோ 3 மார்க்கில் கேட்பாங்க. கண்டிப்பாக அது பார்க்கணும். அது டப்பாவில் இருக்க சம்மாவது பார்த்துரு. யூனிட் 2 புக்கினே யாரும் படிக்கிறதில்ல, புக்கின் தான் கேட்பான். யூனிட் 2ல் போர் ஆட்டம் மாடலோட அது 4 பாயிண்ட் இருக்குல்ல, அது 5 மார்க். லிமிடேஷன்ஸ் ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கோ. டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்து கன்க்ளூஷன். ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு பிஆ என்னமோ ஒரு ஃபார்முலா 4h/2π அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எழுதிட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு h/4π அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த லா எழுதணும். ஓகேவா? குவாண்டம் நம்பர் அண்ட் டைப்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. புக் பேக்கில் வந்து இந்த வெறும் 6 கொஷின் தான் இருக்குது. 31, 40 வந்து 5 மார்க். யூனிட் 3ல் பாரு, புக் பேக்கில் இது எல்லாமே 2 மார்க்கு, பயப்பட வேண்டாம். ஸோ 3 மார்க்கும் கலந்துருக்கு. 39, 46 5 மார்க்கு. மீதி எல்லாம் இதெல்லாம் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. 40, 41, 47 ஸோ யூனிட் 3 பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய யூனிட், பட் ஈஸி தான். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் தான். ஏபின்னு போட்டு கூட கேட்பாங்க 5 மார்க்கில். நான் 35வது ஆர்த்தோ பேரா மட்டும் 5 மார்க்கு, அவ்வளோதான். இந்த லெசனும் ஈஸி தான். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ, 5 மார்க்கு. டிரிட்டியம் எப்படி ப்ரிப்பேர் ஆச்சுங்கிறது 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. 4.2.4 பேராகிராஃப் இருக்குது, அதை படித்து அந்த ஈக்குவேஷன் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவ்வளோ தான். ஸோ புக் பேக்கை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வரும். புக் இன்னும் வரும், பட் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 6, 7, 8 ஓகேவா? 6 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே படிச்சுக்கோ புக் பேக்கில். 40, 41 மட்டும் 5 மார்க்கு. அது வேண்டர்வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வரும், நல்லா போட்டுப்பார். இல்லை என்னென்ன லா படிக்கணும் பார், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ லா, கை லூசெக் லா, டெல்டன் லா, இந்த 5 லாவும் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த கிரஹாம்ஸ் லாவும் படிச்சிரு. அது எந்த பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 5 மார்க்கு, கடைசி வரைக்கும் போடணும். நல்லீபு வாய்வு கண்டிப்பாக கேட்பாங்க, 5 மார்க்கு, பார்த்துக்கோ. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அந்த ஈக்குவேஷன் எழுதி அந்த 2 லைன் எழுதணும், பார்த்துக்கோ. ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன, லாஸ்ட் பக்கத்தில் நீங்கள் லிண்டஸ் கிளாட்ஸ் அடியபெட்டிக்குன்னு இருக்கும் கீழே, அதுக்கு மேலே ஒரு பேராகிராஃபில் இருக்கும். இது படிச்சிரு. அதுக்கு இன்னொன்று விதமாக கேட்பாங்க, இன்வர்ஷன் டெம்பரேச்சர் என்னன்னு கூட கேட்கலாம். அடுத்தது லீக்வேஷன் ஆஃப் கேஸஸ், லிண்டஸ் கிளாட்ஸ் அடியபெட்டிக், கண்டிப்பாக அந்த 3ஐயும் படிச்சிரு. 2 லைன் தான் இருக்குது, லாஸ்ட் பேஜில் இருக்குது இந்த லெசனில், படிச்சிரு. அவ்வளோதான். 3 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 7ல் 43, 45, 47, 50, 52 இது எல்லாமே 5 மார்க்கு. மீதியெல்லாம் 2 மார்க்கு, 3 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். யூனிட் 7ல் 5 மார்க் நல்லா இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. யூனிட் 8ல் வந்து புக்கின் பாருங்கள், ஹெச்ஐயோட கேபிகேசி 8.7.3 பேராகிராஃப் நம்பர். டிசோசியேஷன் ஆஃப் PCl5னா அது கீழே இருக்கும், அதுவும் கேபிகேசி கால்குலேட் பண்ணுறது தான் ஈஸி. Q வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 11ல் இருக்கும், படிச்சுக்கோ. அண்ட் இதில் வந்து 2 மார்க்ஸ் இவ்வளோ தான். 36, 39, 48 வந்து 5 மார்க். வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், கேபிகேசி, அமோனியா கேபிகேசிக்கெல்லாம். 33, 37, 44 சம்மு. இந்த சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க, கேபிகேசி ரிலேஷன் சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயப்படணும் அவசியம் இல்லை. 31, 32, 33 செம ஈஸி, ஒன்றுமே இல்லை. 5 பாயிண்ட் கிளாசிஃபிகேஷன் அந்த டப்பா மட்டும் ஃப்ளோ சார்ட் மட்டும் வரைஞ்சால் போதும். ஐயூபேக் நேம் இந்த அட்லீஸ்ட் இந்த 6வது பார்த்துரு. 38வதுல 40, 41 5 மார்க்கு படிச்சு தான் ஆகணும். 42, 43, 45, 46 பிரிச்சும் கேட்கலாம், ஒட்டுக்காவும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 12 17, 19, 20 5 மார்க்கு பிரிச்சும் கேட்கலாம். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு 2 மார்க்லையும் கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 5 மார்க்லையும் கேட்கலாம். அந்த மாதிரி இருக்குது. 16, 21 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் வந்து ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜ் வந்து எக்ஸாம்பிளோடு சேர்த்து இது படிச்சுக்கோங்க, புக்கின் கொஸ்டின். ஸோ இந்த லெசன் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. கெமிஸ்ட்ரி ஈஸி, ஒழுக்கமாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலே
நல்ல மார்க்கே எடுத்துடலாம். கெமிஸ்ட்ரி பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் நான் கொடுக்கல. புக் பேக் தான் அதிகமாக இருக்குது, புக்கின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக 65+ அசால்ட்டாக எடுத்துடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஷின் ஐயூபேக் நேம் தான் கம்பல்சரியில் கேட்பேன் அடிக்கடி. இந்த கம்பல்சரிக்கு என்னெல்லாம் போராடினீங்கன்னா சம்ஸ் தான் கேட்பான், கொஞ்சம் 5 மார்க் ஜாஸ்தி எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ 1 மார்க்கை நல்லபடியாக படிங்க. புக் பேக் தான் ஒரு 13 வரைக்கும் புக் பேக் தான் வரும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸும் பயாலஜியும் வந்துடும். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.